திருக்கொள்ளிகக்காடு அக்னியின் வழிபாடும் தலப்பெயரும் ஒரு காலத்தில் அக்னி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் துன்பப்படுகிறார். அந்த சாபத்தை நீக்க ஏற்ற இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நீண்ட தவம் புரிந்து வழிபடுகிறார். அக்கினி வழிபாட்டால் இத்தலம் கொள்ளிக்காடு என்று கொள்ளி என்பது நெருப்பை குறிக்கும் பெயர் பெறுகிறது. இறைவன் சிவந்த நிற லிங்கமாக அருள் பாலிக்கிறார். அதனால் அக்னீஸ்வரர் என்ற பெயர். சூரியனின் தவமும் சாயாதேவியும் சூரிய பகவான் சாயாதேவியை மணம் பண்ண விரும்புகிறார். ஆனால் சாயாதேவி நிழலாக இருப்பதால் சூரியனின் வெண்ணெருப்பை தாங்க முடியாமல் பாவம் செய்கிறாள். இதனால் சூரியன் துன்பத்தில் மூழ்குகிறார். என்ன செய்வது என்று திகைத்து திருக்கொள்ளிக்காட்டுக்கு வந்து அக்னீஸ்வரரை நீண்டகாலம் தவமாக வழிபடுகிறார். சிவபெருமான் அருள் புரிந்து சூரியனுக்கு சாயாதேவியை மணம் பண்ண அருள் செய்கிறார். அதனால்தான் இத்தலம் சூரியனுக்கு வரம் தந்த தலமாக புகழ் பெறுகிறது. சனீஸ்வரனின் பொங்கு ரூபமும் நவகிரகங்களில் சனி பகவான் தன்னை கண்டு மக்கள் அச்சம் கொள்வதை பார்த்து வருந்துகிறார். எல்லோரும் என்னை கெடுதியாள் என்று நினைக்கிறார்கள் என்று துக்கமுடன் தந்தை சூரியன் வழிபட்ட இத்தலத்துக்கு வருகிறார். நீண்ட தவத்தால் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெறுகிறார். சிவன் அருளால் சனி பொங்கு சனியாக மாறுகிறார். அனுக்கிரகமூர்த்தியாக கைகளில் கலப்பை காக கொடி ஏந்தி அருள் பாலிக்கிறார். இனி அவர் நற்செயல்களுக்கு ஏற்ப நல்ல பலன் தருவார். இதனால்தான் இக்கோவில் பொங்கு சனீஸ்வரர் கோவிலாகவும் அறியப்படுகிறது. திரிபுவன சக்கரவர்த்தியின் விடுதலை. திரிபுவன சக்கரவர்த்தி என்ற மன்னன் சனி தோஷத்தால் மிகப்பெரிய துன்பம் அடைகிறார். உடல் நோய், அரசு ஆஷ்டம் எல்லாம் அழிந்து போகிறது. சனிதோஷ நிவர்த்தி தெரியாமல் திகைத்து திருக்கொள்ளிக்காட்டுக்கு வந்து அக்னீஸ்வரரையும் பொங்கு சனியையும் வழிபடுகிறார். நீண்டகால வழிபாட்டால் சனி தோஷம் நீங்கி சிவனருளால் முழு நலமும் செல்வமும் திரும்பப் பெறுகிறார். நன்றியாக 120 ஏக்கர் நிலம் கோவிலுக்கு தானமாக அளிக்கிறார். அது இன்றும் கோவில் நிர்வாகத்தில் உள்ளது. தேவார பாடல்களும் சிறப்பு வழிபாடும். இது தேவார பாடல் பெற்ற 115வது சிவத்தலம். திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார். சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். இறைவி மிருதுபாத நாயகி அல்லது பஞ்சின் மெல்லடியம்மை. தீர்த்தங்கள் தீர்த்தக்குளம், காவிரி, அக்கினி தீர்த்தம். சனிதோஷ நிவர்த்திக்கு எள்தீபம் ஏற்றி வழிபடலாம். மகாலட்சுமி சன்னதியும் உள்ளது. இந்த நீண்ட புராணங்கள் கோவிலின் மகோதரியத்தை விளக்குகின்றன.